வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்ரி 26ஆம் தேதி ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாகவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு இப்படியும் வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குழுக்கள் சீரீஸில் உள்ள நம்பர் மிக முக்கியமாக பங்கு வகிக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சீரீஸ் நம்பர் 540. இந்த 540ல் இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துருக்காங்க. இப்படி டைரக்ஷன் வச்சுருக்காங்க. பிசி 04, பிசி 04. மீதி 2 நம்பர் எங்கேருந்து எடுக்காங்கன்னு பாருங்கள். அதாவது நாளை குழுக்களில் நிர்மல் 399. அதில் உள்ள கடைசி உள்ள 2 நம்பர் DA 99 அங்கே வச்சுட்டு இன்றைக்கி உள்ள குழுக்களில் பிசி, அதாவது ரிவர்ஸ் சைடு 540ங்கிறதுல 40 எடுத்து 04ன்னு வச்சுட்டாங்க. இதுதான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு இப்படியும் இறங்கும் சீரீஸ் வச்சு. இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்த்துங்க. இவங்க இன்றைக்கி ஒரு நாள் கடைசி 2 டிஜிட்டு, அதாவது இந்த போர்டு டைரெக்டாகவும் இந்த போர்டு டைரெக்டாகவும் ஒரு நாள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனை நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தெரிஞ்சது, அதனால் விட்டுட்டேன். இவங்க இன்றைக்கி கொடுத்த இந்த நம்பர் படி எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. அதாவது எந்த லைனில் 2 நம்பர் கண்டினியூஸாக ஒரே மாதிரி வந்திருக்கோ அந்த இடத்துல 9 வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த இடத்துல அந்த நம்பர், வேறு எங்கேயுமே அந்த நம்பர் வரல, வந்த நம்பர் திருப்பி வரல. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு 9 உட்காந்துருக்கு. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0, இந்த போர்டில் 0 எடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு போர்டுலேருந்து ஒவ்வொரு நம்பர் எடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இது ஏ போர்டில் 2 நம்பர் சேமாக வந்ததுனால அவங்க எடுத்து 9ன்னு வச்சுட்டாங்க. அடுத்து பி போர்டில் 3 நம்பரில் ஒரு நம்பரை மட்டும் எடுத்து 0ன்னு வச்சுட்டாங்க. அடுத்து டி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு. டி போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 8 இந்த +1 9 வச்சுட்டாங்க. அதே மாதிரி சி போர்டில் இந்த 1 இந்த 3 4ன்னு வச்சுட்டாங்க. உங்களால் கணிக்க முடியுதுங்களா? இதுதான் இவங்களுடைய டாக்டிக்ஸு. பார்த்துடலாம். இதே மாதிரி இன்னொரு அமைஞ்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியும். கண்டுபிடிக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 9486 3 டிஜிட்டில் 352, 3 டிஜிட்டில் 352. அப்போ 94 86 352. ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 9 இருந்த மாதிரி நாளைக்கு இந்த 2 இந்த ஸ்க்ரீனில் படி பார்த்துக்குங்க. ஏதாவது போர்டு டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2580, இங்கே 721 721. அதாவது 4 போர்டில் 2580, 3 போர்டில் 721. சரி, இன்றைக்கி புதுசாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதாவது 9174. ஆனால் ரிசல்ட்டு 9904. இந்த 2 போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் இப்போ தான் வந்திருக்குது. ஆனால் காலையில் கொடுக்கல. அதனால் நம்ம இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இந்த 4 போர்டில் ஏதாவது 2 போர்டு டைரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கா அப்படின்னு நாளைக்கு நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ரிசல்ட் எடுப்போம், கவனிச்சுட்டே வருவோம். ஒருவேளை நமக்கு இந்த 2 போர்டு டைரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது தான். சரி, 27ஆம் தேதி கேரளா லாட்ரி நாளைக்கு. அது என்னென்னா கேரளாவில் மலையாள மாத தேதி 11, அடுத்து இஸ்லாம் மாத தேதி 23, இங்கிலீஷுக்கு 27, தமிழுக்கு 11, மலையாளத்துக்கு 11. இந்த இடையில 47 இருக்குது, 17 இருக்குது. அப்போ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற டிப்ஸ் படி நாம் கரெக்டான நம்பரை கண்டுபிடிக்க முயல்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
நம்ம 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்தே தீர்வோம். நன்றி, வணக்கம்.